வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். மத்திய அமைச்சர் இன்றைக்கு நேரடியாக வீடு என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த சுரங்கம் பார்க்க நீங்க அமைச்சிருக்கோம். நீங்க எங்களுக்கு உறுதிக்கான போராடுவதற்கான தான் எங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கு. அதற்காகத்தான் இந்த போராட்டத்தை எங்களுக்கு நமது திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் வருகை இருந்துள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கண்டரை மனோகரன் அவர்களையும் வருக வருகை என அன்போடு வரவேற்று இந்த கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகிற கிளைக்கழகத்தோடு இணைந்து வேலை நடந்துட்டு அதுக்குள்ள கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்பெட்டிக்கு காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லவும் நாங்கள் எங்களுக்கு ஆல்பெட்டிக்கு நீங்கள் எப்பொழுது
தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த பூத்தினுடைய பொறுப்பாளர் 11 மருத்துவக் கல்வி கொண்டு வந்தோம். இன்னும் 2-3 மாசத்துல இங்க இருந்து விறுவிறுன்னு நம்ம போனோம்னா 10 ரூபாய்க்கு தலைநகர் டெல்லியில ஜனாதிபதிக்கு கிடைக்கிற மருத்துவ சிகிச்சை இங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையை நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் இங்க தமிழ்நாட்டுக்கு தென் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாரு. அன்றைக்கு நான் அமைச்சரா இருந்தேன், வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தேன். உங்களுடைய புண்ணியத்தால தம்பிகளுக்கு தெரியும், இந்த இடத்துலதான் அமையணும்னு சொல்லி நம்ம போராடணும். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த வானிலை கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 100 தலைமுறைக்கு மருத்துவ சிகிச்சை பார்ப்பதற்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எடப்பாடியார் பாரத பிரதமரை கூட்டிட்டு வந்து அடிக்கல் நாட்டினார். செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் திருமாவளம் தொகுதியிலே முதல் முறையாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு சம்பளம் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த உரிமை போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் அரசுக்கு எச்சரிக்கையாக கொடுத்து, ஏனென்று சொன்னால் அதை சொல்லுகிற தகுதியும் உரிமையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. ஏனென்றால் உலகமே கொரோனா காலத்திலே ஸ்தம்பித்து நின்ற போது இந்த 100 நாள் வேலை தடைபடாமல் சம்பளம் கொடுத்த முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 2 பேரும் பட்டியல் அது ஒரு விவாதம் நடந்துட்டே இருக்குது. இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இந்த சுதந்திர இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம், முதன்மையான மாநிலமாக எடப்பாடியார் இன்றைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கருவூலத்தை காலி செய்துவிட்டு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நிர்வாக திறமையுள்ள ஸ்டாலின், பொருளாதார வல்லுநர் குழுவை அமைத்த ஸ்டாலின் இன்றைக்கு கடன் வாங்குவதிலே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற கிண்ண சாதனை படைத்திருக்கிறார். அதை கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்க்க வேண்டும், இரட்டையை வீழ்த்த வேண்டும் என்று அமமுக என்கிற கட்சியை தொடங்கிய பொதுச் செயலாளர் அவர்கள் பொழுது விடிந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்துவிடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோத்துவிடும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது, இப்படி ஜாதகத்தை கணிப்பதிலே ஒரு ஜோசியராக சமீப காலமாக அமமுக பொதுச் செயலாளர் மாறி இருப்பது ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்க்க முடிகிறது. தவிர அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறாரா அல்லது புரியாமல் பேசுகிறாரா அல்லது புரியாமல் பேசுகிறாரா என்பதுதான் நமக்கு தெரியவில்லை. அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிற்க வைக்கப்பட்டு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தலைவர்கள் பொது வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க. ஏன்னா இவரை நம்பி போனதுனால அவங்க இன்னைக்கு அரசியல் களத்தில் இல்லை. அதற்கு பிறகு அவர் கட்சி தொடங்கியதிலிருந்து இந்த நிமிடம் வரை அவரிடமிருந்து ஒவ்வொருவராக இவருடைய சுயநலத்தை புரிந்து கொண்டு ஒவ்வொருவராக வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். நிர்வாகிகளும் சரி, தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி. அமமுகவிலிருந்து அவர் தொடங்கிய தேதியிலிருந்து இந்த தேதி வரை விலகி கொண்டே இருக்கிறார்களே தவிர நான் அவரிடத்தில் சுற்றி வளைத்து கேட்கவில்லை. அமமுக பொதுச் செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜாதகத்தை கணித்து கொண்டிருக்கிற அவரிடத்துல ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து 18 சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ஆதரவாக நின்று இன்னைக்கு தெருவில் நிற்கிறார்களே, ஒரே ஒரு தொண்டர் அமமுக பொதுச் செயலாளர் சொல்வதுதான் நியாயம் என்று உங்களோடு எந்த கட்சியில் இருந்தாவது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வர வேண்டும்ன்றதல்ல, லெட்டர் பேட் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி, இப்படி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து ஒருவர் இந்த பொதுச் செயலாளர் அமமுக பொதுச் செயலாளர் மீது எனக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று அறிவித்து அவரோடு இணைத்து கொண்டதாக ஒரே ஒரு பெயரை மட்டும் அவர் தயவு செய்து வெளியிட்டார்னா அவர் அதிமுக எதிர்காலத்தை பற்றி ஜாதகத்தை கணிப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திமுகவை அம்மாவின் வழியிலே, புரட்சித் தலைவர் வழியிலே, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மன உறுதியோடு அவர் எதிர்கொள்வதை அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் விரக்தியிலே அவர் உளறுகிறார். ஏன்னா நாங்களும் தொடர்ந்து பொறுத்து பார்த்தோம். அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை பரப்புவதை எப்படி அதிமுக தொண்டர்கள் பொறுத்து கொள்ள முடியும்? அவை இது போன்று பேசுவதை அவர் நிறுத்திவிட்டு கற்பூரமாக காற்றிலே கரைந்து போகிற அமமுகவை காப்பாற்றுவதற்கு அமமுக கப்பலிலே பெரிய ஓட்டை விழுந்து
அது மூழ்க போகிற நிலையிலே ஒவ்வொரு தொண்டராக, நிர்வாகிகளாக, தலைவராக அவரை விட்டு தப்பித்து கொண்டிருக்கிறார்களே. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேடி தாய் கழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்களே. அதை தடுத்து நிறுத்த முடியாத இயலாமையினாலே, விரக்தியினாலே தான் அவர் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார் தவிர அவர் பேசுவதில் 1% கூட உண்மை இல்லை. ஆகவே இன்றைக்கு அமமுக பொதுச் செயலாளர் அவர்கள் விரக்தியின் விளிம்பிலே நின்று உளறுவதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அதை பொருட்படுத்த போவதில்லை.